ஸோ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட வேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நல்ல பக்கம். ஸோ ரெண்டு இதை நான் பேப்பரில் எப்படி காமிச்சனோ ரெண்டு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் ஒரு சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க, இன்னொரு சைடில் ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் தைச்சிக்கலாம். ராங் சைடில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுதான் ஹிப்பு. நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறது இருந்தால் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இது கார்னர் பட்டன்ஸ் தான் வைக்க போகிறேன், அதனால் 2 இன்ச் கேப் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு சைட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு 4 இன்ச் விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ 2 இன்ச் கேப் கொடுத்து நீ இன்னொரு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே 2 சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். ஸோ 1 இன்ச் விட்டுருக்கோம். நம்ம அந்த ஜாயிண்ட் பாயிண்ட்டை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ ஃபோல்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீம் எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ 1 இன்ச் கொடுத்ததுனால நான் 1/2 இன்ச் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பக்கத்தில் டேர்ன் பண்ணாத, கொஞ்சம் தள்ளி டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக நிற்கும். ஏன்னா நம்ம வந்து சர்க்குலராக கட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் பிரச்சனை இல்லை, சர்க்குலராக கட் பண்ணால் கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் வரும், கொஞ்சம் ஃபோல்ட் ஆகும், கிளாத்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி பக்கம் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீஸ் இருக்காது. ஸோ இதே மாதிரி நான் ஆல் ஓவர் த ஸ்கர்ட் வந்து நான் தைச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கீழே எங்கேயுமே அந்த ஃபோல்டு வராது நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா. இப்போ ஓரம் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி லைனிங்கும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ லைனிங்க்கு வந்து இதே மாதிரி எல்லோ கலர் சாரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்டர் மேலே வர மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ளீனாக கீழே வந்து ப்ளெயினாக எல்லோ தெரிகிற மாதிரி. ஸோ நான் இதுக்குள்ளே போய் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல பக்கமும் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் லைனிங் உள்ளே வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க கிளாத் வந்து ராங் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வச்சு நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஒரே பின் பண்ணிவிட்டு இது ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் ஒரே கிளாத்தாக இப்போது தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பின் பண்ணியாச்சு. இதை நம்ம தைச்சி நான் பின் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தைச்சி எடுத்தாச்சு. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே கிளாத்தாக இப்போ ஆகிடுச்சு. ஸோ சைடில் நீங்கள் ஜிப் வேணா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே பின் தான் வைக்கிறேன். லெஹெங்காவில் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டிக்கு நம்ம வந்து ஒரு 6 இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டி கிளாத்து. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் பட்டி எடுத்துக்கலாம். எனக்கு ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். நான் ஹாஃபாக மடித்து நடுவில் ஒரு வந்து மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி இப்போ இந்த சைடு நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பட்டி பாட்டாக இருக்கும். பட்டி வந்து உங்களோட எவ்வளோ சைஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் பட்டி பாட். இந்த ராயல் வந்து இருக்கா. இப்போ நம்ம நல்ல பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதுதான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு திருப்பி இன்னொரு ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மடித்து உள்ளே தைச்சிடுவீங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து மேலே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுலேயும் நான் பின் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் பின் குத்தி எடுத்தாச்சு. எந்த இடத்துல தைக்க போகிறோமோ. ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி கார்னரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். கார்னரை மடித்து அப்படி தைச்சிட்டு வாங்க. ஸோ அதை இதில் காட்டணும், எண்டிங் நம்ம காட்டணும் கார்னர். ஸோ கார்னர் வந்து ஸ்டார்டிங்கும் நான் இப்படி தான் மடிச்சிருக்கேன். அதை நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ கார்னரில் இப்படி மடித்து
அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கீழே இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது கிராஸ் பீஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு அந்த வலிவு நெளிவு இருக்கும். நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். ஸோ நான் கார்னரில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை தைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. ஸோ கீழே இந்த லைனிங் தெரியாத மாதிரி அது மேலேயே வச்சு தைச்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த க்ரீஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிடும், வெளியே எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெச் பண்ணாத தைச்சிட்டு வாங்க. ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து லைட்டாக சுருக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வந்துடுங்க. மேலே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டாம். மேலே வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ எட்ஜஸ்லேயும் வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸோ பின்னாடி அந்த சுருக்கம் நான் பின்னாடி பக்கம் தான் வச்சுருக்கேன். முன்னாடி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கார்னர் ராய்ஜஸ் வந்து நான் இந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே கன்சீல்டு லைனிங் தான். அதனால அதை பின் பண்ணி அதையும் வந்து ராய்ஜஸ் உள்ளே வச்சுட்டு நான் மேலே தைச்சிக்கிறேன். ஸோ 2 இன்ச் கேப் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து டிக்டாக் பின் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த கார்னரில் பின் பண்ண நீங்கள் இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து எலாஸ்டிக் வச்சுக்கலாம். நான் பின் இது பட்டன்ஸ் வைக்கிறதுனால நான் அந்த 2 இன்ச் கேப் கொடுக்குறேன். இது நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். எந்த ஒரு ராய் ஸோ ஃபைனல் அவுட்புட். ஸோ பட்டி பீஸ் பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. சைடில் நம்ம விட்ட அந்த ஸ்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேயர் அவ்வளோ லேயர்டாக வந்திருக்கு. ஃப்ளேயர்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்கர்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெவி சாரீஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். சாரியாக வேர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் லேயர்டாக லெஹெங்காவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு க்ராப் டாப், ஷர்ட்ஸ் எது வேணால் நீங்கள் பேர் பண்ணலாம். ஸோ கம்மிங் வீடியோவில் இதுக்கு நான் என்ன பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம்.